வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை 2 நாள் பயணமாக ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு செல்கிறார். அவரது பயணத்தின் 2ஆம் நாளில் விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச கடற்படை அணிவகுப்பு நிகழ்வை பார்வையிட உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை தொடக்கி வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அரங்குகளையும் பிரதமர் பார்வையிட்டார். நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ மொழி குழு தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ மொழி குழுவின் 13வது அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் வழங்கினார். ஜெர்மனி சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட டெலி ரோபோட்டிக் அல்ட்ரா சோனோகிராஃபிக் கருவி சிறப்பு மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்த முக்கிய முன்னேற்றமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு அருகே இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக மீட்டு தரக்கோரி காரைக்கால் மீனவர் பிரதிநிதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்ததை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் நாளை மத்திய இடைநிலை கல்வி வாரிய பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.